ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றாலே 20% பிடிச்சிடுறாங்க. எஸ், அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து 7 லட்சம் ரூபாய் வந்து ஆகஸ்ட் 24 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7 லட்சம் ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனியில் பற்றி ஒரு ப்ரோசஸ்க்கு மட்டும் கிடையாது சார், பேர் சொன்ன பஞ்சாயத்து, பட் எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 50,000 கீழே இருந்தது அண்ட் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா கிராஸ் செக்கிங்கில் எதுவும் இல்லைன்னா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் வரலன்னா இப்போ ஏதோ ஒரு பெட்டர் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பண்ணுறதும் தப்பு கிடையாது. வெறும் சேலரி இன்கம் நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், வெறும் சேலரி இன்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா வேறு எந்த ஒரு இன்கம் கிடையாது. எஸ்பெஷலி கேபிட்டல் கெயின் ஷோ ஷேர் ட்ரேடிங்ஸ் எதுவுமே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். 1 கோடி வித்திருப்பாரு, அதில் 20 லட்சம் வந்து அவர் வந்து பிடிச்சி கொடுத்து கட்டியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸை 20 லட்சம் கட்டியிருப்பாங்க. 13 லட்சம் வந்து கேபிட்டல் கெயின்ஸாக போயிருக்கும். 7 லட்சம் கிளைம் பண்ணது ஆகஸ்ட் 24 ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் இன்கம் வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு டாக்ஸ் பிளானிங் நீங்கள் என்ன மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க? அண்ட் இப்போ நியூஸ் லேபரேட்டர் ஹோல் லேபரேட்டர் எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, ஹெச்ஆர் எக்ஸஸாக கிளைம் பண்ண எல்லாமே ப்ளீஸ் ப்ரௌட் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே கேட்குறாங்க. மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறது கூட நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பேரண்ட்ஸ்க்கு கிளைம் பண்ணிக்க முடியும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். நியூவில் வந்து சம்பாதிக்கிறியா டாக்ஸை கட்டிட்டு போயிட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வந்து விஐடியில் வந்து 20 லட்சம் ரூபாய் நான் வந்து பையன் படிக்கிறான்னு உங்கள் பையன் தான் கிளைம் பண்ண முடியும், நீங்கள் கிளைம் பண்ண முடியும். என் பையனுக்கு நான் தானே சார் லோன் எடுத்திருக்கேன். பட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் மாற்றிருக்காங்களா? அது ஒன்லி ஃபார் நியூ டாக்ஸ். நியூஸ் டாக்ஸ் மட்டும்தான். ஓல்டு ஸ்லாப் பட்டு வாயை திறக்கவே இல்லை. அந்த 50,000 தான் இந்த வருஷம். ஆமாம். ஸோ நேயர்களே நல்லா கேட்டுக்குங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு விதமான இன்வெஸ்ட் செலவே பண்ணலை, ஃபுல்லாக சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. லீகலாக எத்திக்கலாக ஒரு டிப்பு சொல்கிறேன் எல்லாருக்கும். என்ன சொல்கிறேன்னா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது, SWPன்னு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 12,000 SWP போடலாம். ஸோ இந்த ELSSல போடுறது வந்து 3 இயர் லாக்இன். முதல் 3 வருஷத்துக்கு அவங்களால ஒன்று கண்ணால் பார்க்க தான் முடியும். அது ELSS ஆல்ரெடி தெரிஞ்ச எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார். நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுறது லாக்இன் சொன்ன உடனே வந்து வேண்டாம், செகண்ட் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதில் உள்ள லூப் தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல். இந்த நேர்காணலில் 2 எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். ஜூலை மாதம் 23 அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் பட்ஜெட் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பட்ஜெட் வந்து ஃபைனான்ஸ் பில்லாக பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து நிறைய கேள்வி இருக்கும். அதாவது வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நிறைய பேர் டேக்ஸ் ரிட்டர்ன் கூட ஃபைல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் வந்திருக்கு சார்? நீங்கள் ஒரு 100 பேருக்கு ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும்? ஸோ இப்போ ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் சார் இந்த வாட்டி நார்மலாக டிலே ஆயிருக்கு. நார்மல் டைம் வந்து இந்த வாட்டி ரொம்ப நிறைய டிலே ஆயிருக்கு. அது ஃபஸ்ட்டு. இந்த செகண்ட் ரீஃபண்ட் வந்து கவுண்ட்னு பார்க்கும்போது இதில் ஒரு 3 செக்மெண்ட்டை நான் பிரிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்மால் மணி. ஸோ அரௌண்ட் ஒரு 50 lakh less than 50,000 இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண டேட்லேருந்து ஒரு மேக்ஸிமம் 2 weeksக்குள்ளே பணம் வந்துடுச்சு. அண்ட் 50,000 மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அரௌண்ட் 1 lakh 2 lakhs இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தாவே நிறையவே ரீஃபண்டே சேங்ஷன் ஆகிருக்கு. அண்ட் தேர்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 3 lakhs மேலே ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு என்ஆர்ஐ எந்த ப்ராப்பர்ட்டி விற்றுருப்பாங்க, அதுக்கான எக்ஸஸ் டிடிஎஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய அட்வான்ஸ் டேக்ஸ் நிறைய கட்டினவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டிடிஎஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அண்ட் சில பேர் எக்ஸஸ் கிளைமும் பண்ணியிருக்காங்க, ராங் டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. அவங்களாம் வந்து பிடிச்ச என்ன அமௌண்ட் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்களோ மொத்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாத செக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க போட்டு வந்து தி கிளைம் டேட். ஸோ இதெல்லாம் வந்து மோர் தென் 3 lakhs மேலே ரீஃபண்ட் இருக்குது. இவங்க எல்லாருமே இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது. இன்னும் பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அவங்க வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பார்த்து சார் எனக்கு வந்துடுச்சுன்னு இன்னொருத்தருக்கு வரலன்னு ஒருத்தர் நான் அப்படியே டிபேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்ததுனால இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. அவங்க எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஐடிஆர் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்கம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி எனக்கு SBI அக்கௌண்ட் வந்திருக்கிறதுனால உனக்கு SBI அக்கௌண்ட் தான் உனக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும், உனக்கு கனரா பேங்க் இருக்கிறதா உனக்கு வரல, இல்லைனா வந்து நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இல்லைனா இந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி நான் ஃபைல் பண்ணுறேன், டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி இன்கம் நேச்சர் ஆஃப் இன்கம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அன்வைடு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தே வில் கெட் த ரீஃபண்ட். ஸோ இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் 1 lakh இருக்கிறவங்களுக்கு போன வாரம் வந்துடுச்சு. ஸோ ஒன்று ஹையர் ரீஃபண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு டேக்கிங் டைம். ஸோ மேபி ஆல்சோ ஷார்ட் டியூரேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எப்படின்னாக்கா இந்த கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்கிறோம். அந்த NRIஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 20% TDS ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றாலே 20% பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து 7 லட்சம் ரூபாய் வந்து ஆகஸ்ட் 24 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7 லட்சம் ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு ஜென்யூனான கேஸ்ன்னு சொல்லுவேன். அதாவது வந்து அதில் எந்த விதமான தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. அதாவது 1 கோடி வித்திருப்பாரு, அதில் 20 லட்சம் வந்து அவர் வந்து பிடிச்சி கொடுத்து கட்டியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸை 20 லட்சம் கட்டியிருப்பாங்க.
13 லட்சம் வந்து கேபிட்டல் கெயின்ஸாக போயிருக்கோம். 7 லட்சம் கிளைம் பண்ணது ஆகஸ்ட் 24 ப்ராசஸ் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 50,000க்கு கீழே இருந்தது அண்ட் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா கிராஸ் செக்கிங்கில் எதுவும் இல்லைன்னா வந்திருக்கும். ஆமாம். ஸோ உங்களுக்கு இன்னும் வரலைன்னா இப்போ ஏதோ ஒரு செக் பண்ணுறாங்க, பண்ண வேண்டாம், வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு. ஏன்னா லாஸ்ட் 2 years இது ஒரு சொல்லக்கூடாது, நிறைய பேர் இது வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிபார்ட்மெண்ட் வெரி கிளியர். அது போன வீடியோவில் ஒரு நோட்டீஸ் கூட காமிச்சிருப்பேன். நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே நோட்டீஸே கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. உங்களோட எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி எக்ஸஸ் கிளைம்ஸ் பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட கம்பெனி இது ஒன் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ளீஸ் எஜுகேட் யுவர். இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனியில் பற்றி ஒரு இன்ஃபோசிஸ்க்கு மட்டும் கிடையாது சார், நம்ம பேர் சொன்ன பஞ்சாயத்து, பட் எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் வந்து நானே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர், ப்ரீவியஸ் இயர்னு ஏதோ இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர் 23-24க்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபைன்லாம் கட்ட வேண்டிய ஒரு 5,000 ரூபாய் கட்டி வச்சிடுறாங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வர்றோம் அப்படின்னாக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது கரெக்டாக அசஸ்மெண்ட் இயர் 24-25 போட்டுடுறீங்க. பட் இந்த டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்கிறோம்ல, அவங்க போய் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதில் போய் ஒரு கிரீவன்ஸ் சப்மிட் பண்ணால் கூட வித்தின் 3 days சலான் கரெக்ஷன் கிரீவன்ஸ் சப்மிஷன் பண்ணால் கூட இந்த தடவை ரொம்ப லேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது சார்? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி கேசஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து டியூ டேட் முடிஞ்ச பிறகு தான் எங்கள் கையில் பெரும்பாலும் வரும். டியூ டேட் டைமில் வந்து நாங்கள் பெரும்பாலும் எங்களோட ஓன் கிளைண்ட்ஸ் எடுத்து பண்ணுறது. வெளியே இந்த சில பேர் நோட்டீஸஸ் இதெல்லாம் வந்து இன்டிமேஷன் நோட்டீஸஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாமல், ஏன்னா உங்களால் முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணுவோம். கடைசி மூவியில் நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டிசிஎஸில் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ப்ராட் த டேட்டா. சார் நான் வந்து பேமெண்ட்டும் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் ஃபைல் பண்ணால் அதை ஆக்செப்ட் பண்ண மாட்டேது, எது எரர் வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னாங்க. நான் சொன்னேன் சார், ஓகே சார் செக் பண்ணி நீங்கள் சொன்ன அதே தப்பு தான் பண்ணியிருந்தாங்க. தெர் இஸ் அ டேக்ஸ் லைபிலிட்டி. அவங்களே வந்து எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஐடிஆர் 1/2 ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணிட்டு அவங்க இன்கம் வந்து சேலரி இன்கம் மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. மீது அதர் இன்கம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணி, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்னும் டேக்ஸ் வந்து இருக்குது. இப்போ ராங் அசஸ். ஸோ அசஸ்மெண்ட் 24-25 பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன அசஸ்மெண்ட் அவர் பொறுத்த ஃபினான்ஷியல் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். 23-24 அசஸ்மெண்ட் பேமெண்ட் பண்ணிட்டாரு. அதை கொண்டு போய்ட்டு இன்டிகிரேட் பண்ணும்போது சிஸ்டம் ஒத்துக்கில் ஃபைல் பண்ணவும் முடியல. ஸோ ஹி ப்ராட் இட் அகைன் அந்த ஒரு இஷ்யூ ஷார்ட் அவுட் பண்ணி அது டேக் டைம். பிகாஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 week டைம் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே டியூ டேட் கிராஸ் ஆகிருந்தது அவருக்கு. எண்ட் அப் வித் பேயிங் பெனால்ட்டி பேமெண்ட் பண்ணி தான் ஃபைலே பண்ண முடிஞ்சது. ஸோ பெட்டர் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பண்ணுறதும் தப்பு கிடையாது. வெறும் சேலரி இன்கம் நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவோம், வெறும் சேலரி இன்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா வேறு எந்த ஒரு இன்கம் கிடையாது. எஸ்பெஷலி கேபிட்டல் கெயின் ஷோ, ஷேர் ட்ரேடிங்ஸ் எதுவுமே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய டுட்டோரியல் வீடியோவாக இருக்குது. இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே வந்து எப்படி ஃபைல் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் பெஸ்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாச்சும் இன்கம் இருக்குது, இல்லை நீங்கள் இன்கம் சேலரியில் ஹையர் ஸ்லாப் ரேட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் எம்ப்ளாயர் கொடுக்கும்போது சில டிடக்ஷன்ஸ் கொடுக்காம இருந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணுறதா வந்து பெட்டர் வே. பிகாஸ் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போகிறீங்க அப்படின்னாவே ஒரு 1000 ரூபாய் 1500 வேலை முடிஞ்சிடும். இதே நோட்டீஸ்னு கொண்டு போனீங்கன்னா மினிமம் கன்சல்டேஷன் 5000 வாங்குவாங்க. இட்ஸ் அகைன் இந்த ஹெட் ஏக் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம். ஒன்று இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து கேசஸ் பார்த்தீங்கன்னா 20% கேசஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 5 yearsல கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 10% இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் இட் பிகம் டு 25%. அந்த அளவுக்கு கொரிஸ் இன்க்ரீஸ் ஆர். ஒரு கிளைண்ட் வந்துட்டு அவர் என்ன சொன்னான்னா, நான் போயிட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு போனேன், நோ யுவர் அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குது. நான் அதில் போயிட்டு இந்த மாதிரி நான் தவறு பண்ணிட்டேன், தவறு பண்ணதுக்காக நான் போய் என்னோட பேன் நம்பர் போட்டுட்டு என்னுடைய மொபைல் நம்பர் போடுறேன், அது வந்து வெப்சைட் சுற்றிக்கிட்டே இருக்கு, வெப்சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இஷ்யூஸ்லாம் பார்க்குறீங்களா? இருக்குது சார். இது வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் திங் 99% வெப்சைட் கரெக்டாக தான் வேலை செய்யுது. இப்போ லாஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 வரைக்கும் கொஞ்சம் வெப்சைட் ரொம்ப ஸ்லோ டவுன் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் இருக்க டேட்டா பேஸ் எடுத்திங்கன்னா லாஸ்ட் 5 daysல தான் வந்து எக்கச்சக்கமான பேர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல், ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் வருது சுற்றிக்கிட்டே இருக்கணும், உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஃபஸ்ட் அவங்க செக் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சம் டைம் கேப் விட்டுட்டு திருப்பி ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக ஃபைன். ஸோ நம்ம இப்போ இனிஷியேட் பண்ணால் உடனே சுற்றிட்டு இருக்குன்னா உடனே இன்கம் டேக்ஸ் வெப்சைட் தேடுறது, நம்மளோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நம்ம செக் பண்ணவே மாட்டோம். ஸோ உங்களோட ஸ்லோ டவுன் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் உள்ளே போனாக்க இந்த சப்மிட் கிரீவன்ஸ்ன்னு சொல்கிறோம். எஸ், நம்ம ஒரு கிரீவன்ஸ் சப்மிட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே நிறைய சப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ், அசஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு போகலாம், சிபிசிக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு இருக்கு. ஸோ இதில் நான் யார்கிட்ட போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதே வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அஃப்கோர்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால்
ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா கிரீவன்ஸ்ன்றது எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது ஐடி ஃபைல் பண்ணும்போது ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும் நீங்கள் கொடுத்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லைனா உங்களுக்கே சில நீங்கள் சொல்ல அசஸ்மெண்ட் தப்பாக பண்ணுறது இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் ஏதாச்சும் எனிதிங் டவுட் நீங்கள் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணதுக்கான ரிப்ளை மட்டும் தான் வருது எஸ் வி ரிசீவ்ட் யுவர் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து பெரும்பாலும் வரமாட்டுது. நாங்களும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. கிரீவன்ஸ் ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. பட் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸில் ஒரு 5 விதமான ஹெட்டிங் சொல்கிறோம். அதாவது சேலரி இன்கம்னு ஒரு ஹெட்டிங் சொல்கிறோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஹெட்டிங் சொல்கிறோம், பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு அது ஒன்று சொல்கிறோம், பிஸ்னஸ் இன்கம் ப்ரொஃபஷன், அப்புறம் கேபிட்டல் கெயின் சொல்கிறோம், அதர் சோர்சஸ். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹெட்டை பற்றி நம்ம பேசினா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கீழே வந்து Q&Aல போட்டிருந்தாங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஃபாலோ அப் மீட்டிங்கில் அது கூட அந்த கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விழிப்புணர்வு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு ஹெட்டாக எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல உள்ள ஹெட் வந்து சேலரி இன்கம். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு விருப்பப்படலை. 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடணும், 1 லட்சம் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக 1 லட்சம் ஒரு ஃபேமிலி இன்கம் ஒரு 1 லேக் வந்தால் நல்லா இருக்கும், ஓகே இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் இன்கம் வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு டாக்ஸ் பிளானிங், அதாவது பிட்வீன் இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் இப்போதான் ஒரு 3 மாதம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க? ஸோ ஒரு சேலரி வந்து அப்ராக்சிமேட் நம்ம 2 lakhs பிளான் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நியூ ஸ்லாப் ரேட்னு ஒன்று இருக்குது, ஓல்டு ஸ்லாப் ரேட்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம நியூ ஸ்லாப் நம்மளோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓல்டு ஸ்லாப் ரேட்டு நியூ ஸ்லாப் ரேட்டுன்னு போட்டுட்டு எது பெனிஃபிஷியல் இருக்கோ ஃபஸ்ட் நம்ம அதை தான் எடுத்துக்கிறோம். டிஃபால்ட்டாக வந்து சில கம்பெனியில் என்ன பண்ணாங்கன்னா இப்போ பெரும்பாலும் எல்லாமே நியூ ஸ்லாப் ரேட் தான் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு டிஃபால்ட்டாக நியூ ஸ்லாப் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம முன்னாடியே ஒர்க்கிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மகிட்ட என்னென்ன டிடக்ஷன்ஸ் ஒர்க்கிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நியூ ஸ்லாப் ரேட்டை ஓல்டு ஸ்லாப் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ நியூ ஸ்லாப் ரேட்டை ஓல்டு ஸ்லாப் ரேட்டை எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டோட்டல் சேலரி என்ன, அண்ட் நான் வந்து ரெண்டட் ப்ரிமிசஸில் இருக்கேனா இல்லையா. ரெண்டட் ப்ரிமிசஸில் இருந்தால் முக்கியமாக அதுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இல்லைனா வந்து ரெண்ட் பேமெண்ட் பண்ணது அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் போயிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, ஹெச்ஆர் எக்ஸஸாக கிளைம் பண்ண எல்லாமே ப்ளீஸ் ப்ரொவைட் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நோட்டீஸ் வரும்போது இப்போ ஐடி ஃபைல் பண்ணும்போது எந்த ஒரு சப்போர்ட்டிங் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. சப்போஸ் ரீஃபண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது இல்லை ரீஃபண்ட் டிலே ஆகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் வித் தேர் இஸ் எக்ஸஸ் கிளைம் ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் டொனேஷன் கட்டினதுக்காக இருக்கட்டும் இல்லை எக்ஸஸ் மெடிக்கல் கிளைம் பண்ணதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கேட்குறாங்க. சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்ன்றது நான் பாட்டுக்கு ரெண்ட் 50,000 கொடுத்தா வாயில சொல்லலாம், பட் வாட் இஸ் அ ப்ரூஃப்? ஸோ பேங்க்லேருந்து போயிருக்கணும். ஸோ பேங்க்லேருந்து ஹெச்ஆர்ஏ நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்கன்னா ஸோ ஹெச்ஆர் பே ஸ்லிப்ஸு தென் இஸ் ரெண்டல் ஸ்லிப்ஸு அண்ட் பேங்க்லேருந்து பேமெண்ட் போயிருக்கணும். இப்போ இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய இவர்கள் கொடுங்க, உங்களுக்கு கம்பெனியில் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ ரெண்டில் இருக்கவங்களும் அது பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் வச்சு பேமெண்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? ஏன்னா அந்த செக்ஷன் 86 மேக்ஸிமம் 1.5 lakhs கிளைம் பண்ண முடியும். லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஸ்லாபில் எந்த ஒரு மாற்றமே கொண்டு வரல. அதே மேக்ஸிமம் 5 லிமிட்ஸாக அதே ரிபேட் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் மாற்றிருக்காங்களா? அது ஒன்லி ஃபார் நியூ டேக்ஸ் மட்டும்தான். ஓல்டு ஸ்லாப் பற்றி வாயை திறக்கவே இல்லை. அந்த 50,000ங்கிறது 50,000 தான் இந்த வருஷம். ஆமாம். ஸோ நேயர்களே நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்லி 50,000 தான் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில். ஆனால் அவங்க வந்து இந்த ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த என்ன இப்போ வந்து 2 செக்மெண்ட்டாக பார்க்கணும். இப்போ ஒரு 12 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க வந்து இன்சூரன்ஸ் கட்டுறவங்க இருக்காங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுறவங்க இருக்காங்க, இதெல்லாம் இல்லாதவங்களும் இருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க பார்த்தீங்களா, காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு இருக்கிற சேலரி ஒரு மினிமலாக தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து நியூ ஸ்லாப் ரேட் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி இனிஷியல் பெரும்பாலும் அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 7 8 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அவங்களுக்கு நியூ ஸ்லாப் ரேட் போட்டிங்கன்னா அப் டு அங்கேயும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடச்சிடுது. பட் அதை விட அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா they are crossing 7-8 lakhs. ஸோ இவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே சப்போஸ் மேரேஜ் இருக்குன்னா பர்சன் கட்டுற டியூஷன் ஃபீஸு இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு போகிறாங்களா பார்த்துங்க, பேரண்ட்ஸ் கொடுக்குற மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை எஜுகேஷன் லோன், மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறது கூட நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பேரண்ட்ஸ்க்கு கிளைம் பண்ணிக்க முடியும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஒரு ஹெல்த் செக்அப் போகிறேன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஆகஸ்ட் 15 போது ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, பிளட் டெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, தீபாவளி போது ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ நான் ஒரு 2,000 ரூபாய் வந்து கேஷ் கட்டாமல் கார்டுலேயோ ஜிபேயோ பண்ணாக்க ஒரு மெடிக்கல் டெஸ்ட், அதாவது வந்து ஃபுல்லாக பண்ணுற பாடி செக்அப், அந்த டெஸ்ட்டுக்குள்ளதை கிளைம் பண்ண முடியும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிடுறது கிளைம் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு மேக்ஸிமம் 5,000 வரைக்கும். 5,000 அது வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான். நியூ டேக்ஸ் ரெஜிமே கிடையாது. சொல்கிறது எல்லாமே ஓல்டு தான். நியூவில் வந்து சம்பாதிக்கிறியா
டாக்ஸை கட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் இருக்கும். அவ்வளோதான். நோ அதர் கொஷின்ஸ். வாட் எவர் யூ earn, pay the tax. என்பிஎஸ் கட்டலாமா சார்? எல்லாமே ஓல்டில் மட்டும் தான் இருக்குது. என்பிஎஸ்னு கட்டுங்க, ஓல்டில் கட்டுங்க, நியூவில் கிடையாது. அந்த மாதிரி அந்த மாதிரி. சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ ஓல்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஜுகேஷன் லோன் போயிட்டு இருந்தால் அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஹவுசிங் லோன்ஸ் இருக்குது. எஜுகேஷன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்கள் க்ளைம் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஹவுசிங் லோன் இருக்குன்னா அது கட்டுறீங்க. ஸோ எஜுகேஷன் லோனுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் தட். ஸோ இப்போ என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வந்து விஐடியில் வந்து 20 லட்சம் ரூபாய் நான் வந்து பையன் படிக்கிறான்னா உங்கள் பையன் தான் க்ளைம் பண்ண முடியும், நீங்கள் க்ளைம் பண்ண முடியும். என் பையனுக்கு நான் தானே சார் லோன் எடுத்திருக்கேன். பட் லோன் வந்து எஜுகேஷன் லோன் அவருக்கு எடுத்திருக்கோம். அவர் வேலைக்கு போகும்போது அவர் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் அவர் தானே பண்ணுவார். ஹி ஒன்லி கேன் க்ளைம் இட். ஓ அப்படியா? இப்போ என் பையன் வந்து ஃபாரினுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. என் பையன் வந்து அப்ராடுக்கு போகிறான். நான் வந்து ஒரு 25 lakhs லோன் எடுத்து என் பையனை படிக்க வைக்கிறதுக்காக அனுப்புகிறேன். ஓகே. அப்போ அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் முடியாது. சரி, கொண்டு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இது மாதிரி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பார்த்துட்டு, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா ஓல்டு ஸ்லாபரேட்டாக அவங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். என்ன சேலரி, எக்ஸாம்பிள் 2 lakh சேலரி இருக்குது. இதில் வந்து அண்டர் செக்ஷன் 80C லெவலில் பண்ணுறோம், 80D லெவலில் கிளைம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் லெவலில் கிளைம் பண்ணிட்டுருக்கோம், HRA லெவலில் கிளைம் பண்ணுறோம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்தந்த லிமிட்டை மேக்ஸிமம் டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. சப்போஸ் அந்த லிமிட்டை மேக்ஸிமம் டச் பண்ணலன்னா இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு வந்து ஓவரால் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா மட்டுமே ஓல்டு ஸ்லாபரேட்டுக்கு போகலாம். சப்போஸ் எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எதுவும் கிடையாதுன்னா நியூ ஸ்லாபரேட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இவர் இன்வெஸ்ட்மெண்ட். இஸ் நாட் அபவுட் இவர் சேலரி. 12 லட்சம் நான் சம்பளம் வாங்குறதுனால எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஓல்டு பெஸ்ட்டு நியூ பெஸ்ட் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர் அவருக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் நம்ம அதாவது ஒரு விதமான செலவே பண்ணலை, ஃபுல்லாக சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சமயம் என்னை நம்பி ஒரு 4 டிபெண்டன்ஸ் இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, வாடகை வீட்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி படிக்க வைக்கிறேன், ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் செலவு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 லட்சம் ரூபா. அதாவது நான் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு 3.5 lakhs வரைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வந்து பெஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ நம்ம நேர்களுக்கு இன்னொரு டிப்பு சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு டிப்பு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னாக்கா எல்லாரும் வந்து எஸ்ஐபிக்கு பற்றி தெரியும். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். இந்த 12 lakhs கீழே இருக்கிறவங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் போகிறவங்க இஎல்எஸ்எஸில் எஸ்ஐபி மாதிரி என்ன பண்ணலான்னாக்கா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து பிஎஃப், மேண்டேட்ரி பிஎஃப் அதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணலாம்னா எஸ்ஐபி மாதிரி 10,000 போட்டால் ஒரு வருஷத்துக்கு 1,20,000. ஆமாம். ஸோ ஒரு பக்கம் அது சேவிங் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷம் போட்டாங்கன்னா 3,60,000 போட்டலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீகலாக எத்திக்கலாக ஒரு டிப்பு சொல்கிறேன் எல்லாருக்கும். என்ன சொல்கிறேன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது, SWPன்னு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 years கழிச்சதுக்கப்புறம் இந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 12,000 SWP போடலாம். ஸோ இந்த இஎல்எஸ்எஸில் போடுறது வந்து 3 year லாக்இன். முதல் 3 வருஷத்துக்கு அவங்களால ஒன்று கண்ணால் பார்க்க தான் முடியும். அது இஎல்எஸ்எஸ் ஆல்ரெடி தெரிஞ்சு எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார். நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுறது லாக்இன் சொன்ன உடனே வந்து செகண்ட் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதில் உள்ள லூப்போல் தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ லூப்போலேருந்து என்ன சொல்கிறேன்னா 3 year லாக்இன்ல போடுங்க, 3 வருஷம் போடுங்க. போட்டதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 12,000 எடுங்க. அதாவது நான் இன்னைக்கு 10,000 போடுறேன், 3 வருஷம் கழிச்சு மாதம் 12,000 எடுத்துக்கிட்டே வாங்க. எடுத்துட்டு இன்னொரு 10,000 நீங்கள் போட்டதுக்கு கவலையே பட வேண்டாம். அந்த 10,000 போட்டது ஏற்கனவே 12,000 நீங்கள் இந்த 10,000 போட்டுருவீங்க. மேலே உங்களுக்கு ஒரு 2,000 வரும். அண்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புது பட்ஜெட்டில் வந்து 1,25,000 கேபிட்டல் கெயின் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு பேன் நம்பருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்மள மாதிரி இண்டிவிஜுவல். ஸோ நேர்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த இஎல்எஸ்எஸில் எஸ்ஐபி ப்ளஸ் SWP இது 2 ஸ்ட்ராட்டஜியும் மிக்ஸ் பண்ணி போட்டாங்கனாக்க டேக்ஸும் கம்மியாகும், ப்ளஸ் டேக்ஸ். அதனால தான் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு அவங்க எந்த விதமான 2 வருஷத்துல ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இருக்காது. கவர்மெண்டோட இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர். தே வாண்ட் டு ஷிஃப்ட் எவ்ரிஒன் டு நியூ. பட் உடனே ஷிஃப்ட் பண்ண பிரச்சனைகள் ஆகுறதால ஸ்லோவாக மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்த 2 வருஷத்தில் இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எஸ்பெஷலி டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஹவுசிங் லோன் வாங்குறவங்க, டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் பிளான்ஸ் போடுறவங்களாம் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அது ஃபியூச்சரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இஎல்எஸ்எஸ் கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுற 10,000 போகிறதுல ஓகே, பட் லாக்இன் பீரியடும் அவங்க மைண்டில் வச்சு 3 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் SWPs எடுக்க முடியும். ஸோ அதுவும் அவங்க மைண்டில் வச்சுக்கணும் கண்டிப்பாக. அது அந்த இஃப் தே ஆர் ஓகே ஃபார் இட் டெஃபினெட்லி. ஏன்னா பிபிஎஃப்லாம் போனால் 15 வருஷம் சார். சரி, இப்போ அடுத்த இது கேள்விக்கு போகலாம். செக்மெண்ட் கூட போகலாம். எனக்கு இதுலேயே நிறைய கேள்வி இருக்குது. சேலரி நம்ம நேரில் பாதி பேர் வந்து சேலரிட் எம்ப்ளாயிஸாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் மீன்வேல் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.